churches. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலராதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தை நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபேசு சபை இது பார்க்கல, இது பார்த்தோமா இல்லையா? பார்க்கல. சரி, எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் பாருங்க, எபேசு சபை தூதனுக்கு எழுதுகிறார். ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஆண்டு எப்படி காட்சி கொடுக்கிறார். எபேசு சபைக்கு 7 நட்சத்திரத்தை கையில் வச்சிருக்கிறார். அவருடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறார். அவர் யோவானுக்கு எபேசு சபையை குறித்து பேசும் பொழுது அவர் கையில் என்ன வலது கையில் என்ன இருந்தது? 7 நட்சத்திரம் இருந்தது. அப்புறம் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் என்ன பண்ணார்? உலாவிட்டே பேசினார். பொன் குத்து விளக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இருக்கும். இதான் குத்து விளக்கு. அது எங்க இருந்ததுன்னா, அன்னைக்கு தேவாலயத்துல தங்கத்துல செஞ்ச பொன் குத்து விளக்குகள் இருந்தது. கத்தநாமத்துக்கு சொல்றோம். அப்ப அந்த பொன் குத்து விளக்கு மத்தியில இருக்கிறார் ஆண்டவர். அவர் இப்போ யோவான்கிட்ட பேசுறாரு. கையில என்ன வச்சிருக்காரு? வலது கையில 7 நட்சத்திரத்தை வச்சிருக்காரு. எத்தனை நட்சத்திரம் வச்சிருக்காரு? 7. கையில் வச்சிருக்கலாம். பிடிச்சிருக்கலாம். நம்ம ஒரு கற்பனை தான். 7 நட்சத்திரங்களை அவர் கையில் வைத்திருக்கிறார். அப்புறம் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் நிற்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யோவான்கிட்ட எபேசு சபை இதை எழுது அப்படின்னு சொல்றார். எபேசு சபை பார்த்தீங்கன்னா 48 கிபியில கர்த்தர்
பவுலை கொண்டு ஸ்தாபித்த ஒரு சபை. எபேசு சபை எப்போது ஸ்தாபிக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே பவுல் வந்து 48 கிபில போய் அந்த சபையை ஸ்தாபிக்கிறான். அந்த சபையில தான் தீமோத்தேயு அங்கே தலைவராய் அமைக்கிறான். பிற்பாடு 66 கிபில தான் யோவான் அங்கே போறான். அன்னைக்கு எபேசு பட்டணம் உலகத்திலே 2வது பெரிய பட்டணமா இருந்தது. உலக அளவில் மிகப்பெரிய பட்டணம். முதல் பெரிய பட்டணம் ரோம். ரோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நியூயார்க்கோட 4 மடங்கு அன்றைக்கு ஒரு பெரிய பட்டணம். அதுக்கப்புறம் உலகத்தில் 2வது பெரிய பட்டணம் எபேசு. இன்னைக்கும் இருக்கு எபேசு பட்டணம். எங்க இருக்கு சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? துருக்கியில் இருக்கு. துருக்கியில் ஒரு நாடு இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு துருக்கி? ஐரோப்பாவில் இருக்கு. ஐரோப்பாவில் இருக்கு. இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. எகிப்து இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு தான் துருக்கி. அங்கே கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே தானே பவுல் துருக்கி கர்த்தர் அனுப்பி அவனை கொண்டு எபேசுல கர்த்தர் அவனை கொண்டு ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் மிஷனரி பிரயாணத்துல கர்த்தர் பவுலை கொண்டு அங்க ஒரு சபையை ஸ்தாபிச்சிடறார். முதல் மிஷனரி பிரயாணத்துல போய் அவன் சபையை ஸ்தாபிச்சிடறான். கர்த்தராம ஸ்தோத்திரம். அவன் 48 48 AD அங்கே சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்க எபேசியருக்கு எழுத நிருபம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? எபேசியர் ஒரு புத்தகம் இருக்கா? நிருபம். அது வந்து 54 கிபில சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு 6 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் பவுலை கொண்டு எழுதி கொடுத்த ஒரு நிருபம். நீங்க பாருங்க, பவுலுக்கு அப்போ வந்து சபை ஸ்தாபிக்கும்போது பவுலுக்கு 42 வயசு, 42 வயது. சபை ஸ்தாபித்தார். அதுக்கப்புறம் 54 வயசு 48 வயசுல பவுல் வந்து நிருபத்தை எழுதுகிறார். 36 வயசுல தான் பவுலுடைய ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. ஊழியத்துக்கு வந்து ஒரு 12 வருஷத்துல எபேசு பட்டணத்துல கர்த்தர் சபை ஸ்தாபிக்க கிருபை பாராட்டுகிறார். கர்த்தராமத்துக்கு சொல்றோம். ரொம்ப பெரிய சபையா இருந்தது. மிகப்பெரிய பட்டணம். இன்னைக்கு சென்னை பட்டணம் உலகத்துல இருக்க 10 பெரிய பட்டணத்துல கிடையாது. இந்தியாவிலே பெரிய பட்டணம் மும்பை தான். மும்பை தான் வந்து உலக அளவில் அந்த லிஸ்ட்ல இருக்கு. மும்பை கூட 10 பட்டணங்கள் இருக்குமான்னு தெரியாது. பார்த்துங்க, உலகத்துல 2வது பெரிய பட்டணம் எபேசு பட்டணம். இங்கே எபேசு சபை தூதனுக்கு கர்த்தர் எழுதுகிறார். தூதன் என்கிற வார்த்தை தேவதூதனை குறிக்கல. நீங்க மூல பாஷையில நீங்க வாசித்தீங்கன்னா மூல பாஷை என்ன சொல்றது? அது தேவ ஊழியக்காரரை குறிக்கிறது. நம்ம வாசிடலாமா? கிரேக்க மொழி பைபிள் வாசிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அதான் மொழி நமக்கு மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர்ன்ற வார்த்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு கிரேக்க மொழியில. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா ஆங்கலோ.
பாஸ்டர். சபை பாஸ்டர் தான் கர்த்தர் எழுதுறார், தூய தூதன் இல்லை. சில தேவதூதன் சொல்றாங்க, நீங்க நல்லா கவனிங்க, நீங்க தேவதூதன் கூட வச்சுக்கோங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இன்னும் நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். ஆண்டவர் மனம் திரும்பு அப்படின்னு சொல்றார். தேவனுக்கு மனம் திரும்புதல் இருக்கா? இல்ல, கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு தான் மனம் திரும்புதல், மனிதனுக்கு தான். தேவதூதர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்க பாவம் செஞ்சாங்க, ஒரு குரூப்பு பாவம் செஞ்சுட்டு யார் தலைமையில, லூசிபர் தலைமையில அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். நரகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. விஞ்ஞானிகள் நரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நரகம் எங்க இருக்கு? நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நரகம் எங்க இருக்கு? வியாழன் என்கிற கோள், ஜூபிட்டர். ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசா, அமெரிக்கா. அது அந்த விண்வெளி அவங்க ஜூபிட்டரை ஆய்வு செய்து அவங்க சொல்றாங்க, நரகம் தான், நாசா தான் நரகம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக அக்னி கடல் தான் இருக்கு. அக்னி நிறைந்த வேற ஒன்றும் கிடையாது, ஏரிய கடல் தான் இருக்கு. அது போக அங்கே மழை பெய்யா என்ன மழை பெய்யுது? அக்னி. நம்ம ஊரில் மழை பெஞ்சா தண்ணி பெய்யுது. இப்போ மழை பெஞ்சது தண்ணி. மழை பெஞ்சா நம்ம ஊர் டிராஃபிக் ஆயிடுது. இது வரைக்கும் இந்த மெட்ரோ ஆரம்பத்தில் எவ்வளோ டிராஃபிக் தான், டிராஃபிக் திரும்ப வந்துச்சு. 1 மணி நேரம் போல ஆச்சு வர்றதுக்கு. அப்போ இங்கே நமக்கு மழை பெஞ்சா தண்ணி ஊற்றுது. ஆனால் வியாழன் என்கிற ஜூபிட்டர் என்கிற கோளில் மழை பெஞ்சா ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது அக்னி கந்தம் என்ன பண்ணுது? ஒட்டுது. அதனால நாசா விஞ்ஞானிகள் அதை தான் வந்து நரகம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றா, என்ன ஆயத்தம் பண்ணிட்டேன். நரகம் எப்போ சொன்னாரு? இந்த பூமியில மனிதனா இருக்கும் போதே சொல்லிட்டார், பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் நான் நரகத்தை ஆயத்தமாகிட்டேன். அந்த வசனத்தை வாசிடலாமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்திய 25:41 வாசிங்க. 2 ஸ்திரீகள் இயந்திரம் அறுத்துக் கொண்டு இருப்பார்கள். மத்திய 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து அவர் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்ப ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். பாவம் செய்த தேவ தூதர்களுக்கும் நான் நரகத்தை ஆயத்தம் பண்ணிட்டேன். அதுலதான் பாவம் செய்கிற மனிதர்கள் போவார்கள். நான் மனிதனுக்கு நரகத்தை ஆயத்தம் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன். ஆனா பிசாசுக்கும் தூதர்களுக்கும் மனம் திரும்புதல் இல்லை. தேவதூதர்கள் கிடையாது. இடையில தேவதூதர்கள் பாவம் செஞ்சாங்க நோவா காலத்துல. அதுவும் நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோம். மனிதர்களா இந்த பூமிக்கு அவர்கள் வருவதற்கு இப்போது வந்துட்டு இருக்காங்க. சிலர் நம்ம பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா எது சொல்றது? அந்நியரை உபசரிக்க நாடுகள். ஏன்னா தேவதூதர்கள் இந்த பூமியில மனிதராய் வருகிறார்கள் போட்டிருக்கு. அப்படி வந்த பொழுது பூமியில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்து ராட்சதர்கள் தோன்றினார்கள். அதற்கான ஆதாரங்கள் தான் பார்த்தோம். இந்த ராட்சதர்களுடைய எலும்புக்கூடுகளாக எடுத்திருக்காங்க. நம்ம குஜராத் கட்சி மாவட்டத்தில் வந்து 2019 ஒரு 22-23 அடி நீளமுள்ள எலும்புக்கூடுகள் எடுத்திருக்காங்க. சைபீரியாவில் ரஷ்யாவில் 32 அடி நீளமுள்ள எலும்புக்கூடு எடுத்திருக்காங்க. நம்ம பெரிய ஆய்வு செஞ்சிருக்கோம். அந்த ஆய்வு செய்யும்போது நீங்களும் வந்தீங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ ராட்சதர்கள் இந்த பூமியில இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் அவங்க மரபணுலாம் டிஎன்ஏலாம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மனித வந்து பெண் வித்து மனித வித்து இருக்கிறது, ஆண் வித்து இல்லை ஏலியன் என்று சொல்கிறாங்க. ஏலியனா தேவதூதர்கள். அப்போ
32 அடி உயரம் மனிதர்கள் அந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார்கள். உயரமான மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு தான் பதிவு செய்கிறது. சுமேரியா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா மெசபொட்டோமியா நாகரிகம் தான் உலகத்திலே பழைய நாகரிகம். அந்த நாகரிகத்தை குறித்து வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்றது, 30 அடி உயரம் மனிதர்களா இருந்தார்கள் என்று ஆதாரங்கள் சொல்றது. சிங்கத்தை அவன் இப்படி தூக்கி வச்சிருக்காங்க, அதை கல்வெட்டுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்கத்தை அவன் எப்படி தூக்கி வச்சிருக்கான், பூனையை கூட நம்மளால அப்படி தூக்கி வைக்க முடியாது. பூனையை தூக்கிறது கூட பயம், அவன் இப்படி வச்சிருக்கான் சிங்கத்தை. அப்போ எவ்வளவு உயரம் மனிதர்கள் இருந்திருக்காங்க. எலும்பு கூடுகளும் எடுத்திருக்கிறாங்க. சைனாவில் எடுத்திருக்கிறாங்க, குஜராத்தில் எடுத்திருக்கிறாங்க, பிரான்ஸ்ல எடுத்திருக்கிறாங்க, அமெரிக்காவில் எடுத்திருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல சைக்கிளில் எடுத்திருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய எலும்பு கூடுலாம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல பாவம் செய்த தேவதூதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார், இருள அந்த காலத்துல வச்சிட்டார். சங்கிலியில் நெத்திய சங்கிலியில கட்டி வச்சிட்டார். அவங்களுக்கு மனந்திருந்தல் இல்லை. அவங்களுக்கு அந்த மனந்திருந்தல் மனிதர்களுக்கு தான். அப்ப இங்க தூதன் என்கிறது ஆகலோ ஏஞ்சலோ. நீங்க பாத்தீங்கன்னா இது யாரை குறிக்கிறது, தேவ ஊழியரை குறிக்கிறது. இப்ப கர்த்தர் தேவ ஊழியர் எபேசு சபை ஊழியருக்கு தான் எழுதுகிறார். அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த எபேசு சபை அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அதே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு வெளிப்படுத்துற விசேஷம் ஒண்ணு சொல்லுது, சீக்கிரத்தில் நடக்க போற காரியங்களை காண்பிக்கும் பொருட்டு. நடக்க போறதுதான் சொல்றாரு யோவானுக்கு. நடந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் யோவானுக்கு சொல்லவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, 19ஆம் வசனம், அதே 1ஆம் அதிகாரம் 19 வசனம். நீ கண்டவைகளையோ இருக்கிறவைகளையோ இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை எழுது. கர்த்தர் யோவானுக்கு நடக்க போகிற காரியங்களை தான் காண்பித்து கொடுத்தார். நடந்து கொண்டிருக்கிறதையும் காண்பித்து கொடுக்கவே இல்லை. அப்போ பத்மத்தீவுல அவன் இருந்த பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப அவனுக்கு 89 வயது. யோவானுக்கு எத்தனை வயசு? 89, 95 கிபி. 89 வயசுல தான் யோவான் தீர்க்கதரிசி ஆகிறான். அது வரைக்கும் அப்போஸ்தலனா இருக்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறான், சீசனா இருக்கிறான். அவர் 12 அப்போஸ்தலன், அவன் ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் எழுப்புகிறார். 60 வயசு வரைக்கும் இஸ்ரேல்ல அவன் தான் சபையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா பேதுரு வெளியே போயிட்டார், அவர் அந்தியோகம் போயிட்டார், அப்புறம் ரோமுக்கு போயிட்டார் பேதுரு. அப்ப அங்க சபையை யோவான் நடத்துறான். 60 வயசுல ஒரு பெரிய போர் வெடிக்கிறது யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும். அதான் முதல் போர், ரோம யூத யுத்தம். அந்த யுத்தத்துல தான் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ரோமர்கள் 2ஆம் தேவாலயத்தை எரித்து போட்டார்கள். டைட்டஸ் என்கிற தளபதி தலைமையில் அவன் ராஜாவுடைய மகன் வெஸ்பேசியன், ரோம பேரரசருடைய மகன் வெஸ்பேசியன். யாருன்னா லூக்கா தியோபொலிவுன்னு ஒருத்தர் சொல்லப்பட்டிருப்பாங்க. அவனுடைய சொந்த தம்பி மகன் தான் டைட்டஸ். அவன் தான் தேவாலயத்தை எரித்தான். தியோபொலிவு ரட்சிக்கப்பட்டு ஊழியர்கள் ஆகிட்டான். லூக்கா தியோபொலிவுக்கு தான் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் எழுதப்பட்டது. ஒரே ஒரு ஆளுக்கு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல 3 பகுதி லூக்காவும் அப்போஸ்தலர் நடபடிகள் பிடித்திருக்கிறது. 3 பகுதியை ஒரே ஒரு ஆளுக்கு கர்த்தர் எழுதும்படி செய்தார். லூக்கா பெரிய ஊழியக்காரர். லூக்கா வரலாறு படிச்சீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் லூக்கா எங்கே யுத்த சாட்சியம் படிச்சார், அவருடைய கதை எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா நம்ம ஆய்வு செஞ்சிருக்கோமா? படுவா அப்படின்னு ஒரு இடத்துல இட்டாலியில அவனுடைய கடை இருக்கு, அவனுடைய 2 பல்லு இருக்கு, விழா எலும்பு இருக்கு சொல்லியிருக்கேன். அதை இத்தாலி மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து ஆய்வு செய்து
அந்த மரபடெல்லாம் டிஎன்ஏ பண்ணியிருக்காங்க. லூக்காவுடையது இது கண்டுபிடித்திருக்கிறாங்க. லூக்கா ரத்த சாட்சியா மறைச்சான். 74 வயசு வரைக்கும் உலகத்தில் உயிரோடு இருந்தாங்க. 74 வரைக்கும். கத்திராமத்துக்கு சோத்திரம். அப்போ லூக்கா பெரிய உடையக்காரன். அவனுக்கு பெரிய கூட்டம் முடிச்சு எங்க போனாலும் பவுலே எழுதுறான். பிரபலமான சுவிசேஷகர் லூக்கான்னு சொல்லி பவுலே எழுதுறான். பொருத்தியவர் எழுதும்போது எழுதுறான். இப்போ பிரபலமான ஒரு எவாஞ்சலிஸ்டா மிகப்பெரிய கூட்டம், எங்க போனாலும் லட்சணங்கள் கூட்டம் இருந்துச்சு. ஆனா அந்த ஊழியக்காரன் மெனக்கெட்டு ஒரே ஒரு ஆளுக்கு அவ்வளவு சிரமம் எடுத்து ஊழியர் செய்யப்படி கத்தனை பண்றாரு. இதான் லூக்கா அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் எழுதுறான். அப்போ ஒரு ஆளு ஊழியம் செஞ்சாலும் ஊழியம் தான், 1 லட்சம் பேர் ஊழியம் செய்யாலும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா தான் பார்க்கிற ஆண்டவர். எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்பான் நம்மாடு. அப்படியா கம்மியா வருவாங்க, என்னால் வர முடியாது பிரதர். நான் குறைஞ்சது ஒரு 25,000 பேர் இருந்தால் தான் நான் பேசுவேன். எனக்கு அப்படி ஒரு அபிஷேகம். முதல் நாள் கூட்டத்துக்கு வந்து ஆள் இல்லைன்னா சொல்லாத ரூபா காலிப்பட்டு ஓடுற ஊழியர்லாம் எனக்கு தெரியும். மறுநாள் பாஸ்டர் வீட்டுக்கு ஆள் வரல தேடி போனா அவர் காலி பண்ணி போயிருப்பார். கேட்டா ஐயோ என்னையா கூட்டமே இல்லை, கூட்டமே நீ கூட்டி வைக்கல. நம்மளாலாம் வந்து ஊழியம் பைபிளுக்கு சம்மந்தமான ஊழியம் செய்யும். ஆண்டவரே சமாரிய ஸ்திரீக்காக வந்தார், அவ்வளவு பெரிய தேவை. அவர் அந்த கதநாய நாட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் தான் ஊழியம் செய்தார். ஒரே ஒரு மனிதர் இருக்காங்க, யாரு அவன் ஏற்கனவே ஆயுஷ் செஞ்சிருக்கான். 6,000 பிசாசு பிடித்த பிசாசு பிடித்த ஒரு வாலிபன். அவன் வேத பண்டிதன் கெர்சோன்னு சொல்றாங்க. அவனை தேடி வந்தான். அதை படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பல படங்கள்ல வந்தான். வரும்போது புயல் வீசிச்சு, கடல் சீட்டு அந்த அதட்டிட்டு வந்தார். ரொம்ப டயர்டா தூக்கிட்டு வர வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கூட இருக்குல்ல. அந்த கடல்ல இருந்து கலிலே கடல் வந்து அந்த போட்டை நிறுத்திட்டு இறங்கி நான் வரும்போதே வந்து முட்டி போட்டான். அவனை சுகமாக்கிட்டார். அதுக்குள்ள பண்ணி 2000 பண்ணி கடல்ல விழுந்துச்சு. உடனே ஊருக்காரங்க ஊற்றிட்டாங்க. ஐயா நீங்க போயிருந்தீங்க, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தகராறு, அதனால போயிட்டார். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அவர் அந்த கடல் கரை கூட வரல. அவர் காலி ஈரம் கூட காயில, போட்டை கூட கரையிலிருந்து கட்டல. வெறும் 1/2 மணி நேரம் தான் இருந்தார். ஒரே ஒருவருக்காக வந்தார். அவ்வளோ தேவாதி தேவன். அவரே என்ன பண்றார், ஒரு ஆள் ஊழியர் செஞ்சாலும் ஊழியர் தான். 30 லட்சம் ஆளுக்கு பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் ஊழியர் தான். சரியா? நம்ம வெற்றியை வந்து எப்படி பார்க்கணும், ஊழியர் எப்படி பார்க்கணும், நிறைய ஆட்கள் இருக்கணும், பெரிய கட்டணம் இருக்கணும், அப்புறம் கார் எப்படி இருக்கணும், BMW, அப்புறம் பென்ஸ், வேற நம்ம ஆட்டி கோடி ரூபாய் கம்மி இல்லாம கார் இருந்தா பெரிய ஊழியர். நடந்து கிடந்து வந்தானா அவன் உண்மை இல்லாதவையா, வாடகை வீட்டில் இருந்தா உண்மையே இல்லாதவன் அப்படின்றான். ஒரு கட்டடம் கட்டணும், எல்லாரும் கட்டடம் கட்டல. பைபிள்ல வேதத்தில் ஒரு கட்டடம் கூட கட்டல, ஒரு கட்டடம் கூட கட்டல. தோமா தான் கட்டடம் கட்டினான் இந்தியாவில். எல்லாரும் கட்டடம் கட்டிட முடியாது, அதுக்கு ஒரு அழைப்பு வேணும். சிலர் கட்டடம் சொந்தமா கட்டிக்கிறான். கட்டடம் வாங்கி வட்டி கட்டி வாங்கி ஏதோ ஏமாத்தி கட்டடம் கட்டிடுறான். அப்படியே பேசலாம், துட்டு தாங்கதே. எல்லா ஊர்லயும் கட்டடம் கட்டுறான், எல்லா நாட்டிலையும் கட்டடம் கட்டுறான். ஒருத்தன் ஒயிட் ஹவுஸ் எதிர கட்டடம் கட்டுறான், பாராளுமன்றத்துக்கு கட்டடம் கட்டுறான், கனடாவுக்கு போய் அங்கேயும் கட்டடம் கட்டுறான், அமெரிக்கால கட்டிருக்கான், சில அப்படி கட்டுவான். ஆனால் அதெல்லாம் வந்து அந்த கட்டடம் கட்டினா என்ன லாபம், என்ன லாபம்? தாவிதே அந்த கட்டடம் கட்ட முடியல. எல்லாம் இடம் வாங்கிட்டான், வேலையை தோக்க போறான். ஆண்டவர் ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டார், ஏய் நீ கட்டணும், உனக்கு கட்டடம் கட்ட நான் அழைக்கிறேன், உன் மகன் வந்து கட்டுவாங்க. அப்பேற்பட்ட உலகத்தை ஆண்ட பேரரசன் தாவீதே கட்டலைங்க. உடனே ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப எல்லாராலையும் கட்டடம், எல்லாருக்கும் சொந்த இடம், எல்லாருக்கும் கட்டணமா இல்லை. நம்ம தப்பாவே நினைச்சிட்டு இருக்கோம். சொந்த இடம் இல்லைன்னா அந்த பாஸ்ட் அவெல்லாம் உண்மை இல்லாதவரையா, அவர் எங்க கையெழுத்தி போன சாப்பாடு இல்லையா? அப்படிங்க 7 நட்சத்திர ஹோட்டல சாப்பிட்டாதான். ஆமா, இப்பெல்லாம் 7 நட்சத்திர ஹோட்டல சாப்பிடும், 7 ஸ்டார் ஹோட்டல். ஒரு வாட்டி சாப்பிட்டா 7,000 8,000 பில் கொடுக்கும். அப்பதான் பெரிய பிள்ளைங்க. தங்குறது எங்க தங்கணும்?
ஆமா, நாங்களாம் அப்படியே போய் எங்க வயக்காட்டுல கவுன்சில பிடிச்சிட்டு ஊழியத்துக்கு போயிடுவோம். காலையில படுத்துட்டு போயிடுவோம். ஆனா தேசம் வரலாம் என்னையா அவெல்லாம் ஊழியா 7 நட்சத்திர ஹோட்டல தங்கணையா, 7 நட்சத்திர ஹோட்டல சாப்பிடணும். செல்போன் எவ்வளவு ரூபாய்க்கு வச்சிருக்கணும்? 1,80,000. என் பெரிய போனு ஆப்பிள் போன் அது வச்சிருக்கணும். அப்புறம் வேற என்ன வச்சிருக்கணும்? எல்லாம் ரொம்ப இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப கொடுமையாயிடுச்சு. அதான் பெண்ணின் ஒரு பேட்டி முடிச்சுறேன், டைம் ஆயிடுச்சு. பெண்ணின் இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு. உலகத்திலே பெரிய ஊழியர் பெண்ணின் தான். இந்தியாவுக்கு ஒரு 30 லட்சம் வந்தாங்க. அவரை பேட்டி கேட்கிறான், நீ சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கலையே என்ன இப்போ? அவரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன் இப்போ, ஏன்னா தவற ஒத்துக்கிறேன். இல்லைங்க சில நேரம் நான் மாம்சத்துல சில தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேங்க. அது சில நேரம் நான் தப்பா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன், ஒரு திட்டு மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க. அவன் மனிதன், இவன் என்ன சொல்லுவான், ஒரு போய் தீர்க்கதரிசனம் சொல்லிடுவான். அதுக்கு சொல்லுவாங்க, அது ஏன் நிறைவேறல? நீ சரி இல்லை, நீ சரி கிடையாது, அதனால நிறைவேறல, கண்டிஷன் தான் தீர்க்கதரிசனம். அப்படி நம்மளால ஒரு சப்ப கட்டு கட்டுவான். அதுக்கப்புறம் அவரை கேட்டாங்க, ஐயா ரொம்ப நீங்க ஆடம்பரமா வாழணும், ரொம்ப சுபிட்சம் ப்ராஸ்பரிட்டி செழிப்புன்னு சொல்லி நீங்க எங்க போனாலும் ப்ரெசென்ட் பண்றீங்களே, அது தப்பு தான் அப்படிங்க. நான் பட்டப்புறா தான் நினைப்பேன், என்ன படிப்பலைக்க கூட்ட ஜனங்களை பார்த்தவங்க என்ன அறியாம தான் பண்ணியிருக்கேன், இப்படி பேசுகிறேன் பேசக்கூடாதான் நினைக்கிறேன். யார் யார் சொல்லுவா உலகத்துல பெரிய உங்களுக்கு, அதுக்காக அவரை நான் பாராட்டுறேன். அவர்கிட்ட நம்ம பாடம் கற்றுக்கணும். தப்புன்னு சொல்றாங்க மனுஷன். இன்னைக்கு உலகத்துல அவர் தான் பெரிய ஊழியர், பெரிய ஊழியர், பெரிய பிளேயர் எல்லாம் வச்சிருக்காரு, ரொம்ப பெரிய ஆளு. அவரெல்லாம் இந்தியாவுக்கு ஊழியர் வந்த போது பெங்களூர்ல மீட்டிங் நடக்கும் போது, பெங்களூர்ல பெரிய ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் ஒரு லீலா மகாராஜா ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் பார்த்துட்டு திரும்ப சரியில்லை எனக்கு பிடிக்கல அந்த ஹோட்டல் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாடகைக்கு ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டு, காரை வாடகை எடுக்கிற மாதிரி ஒரு பிளேனை வாடகை எடுத்துட்டு துபாயில் ஒரு ஹோட்டல் உண்டு, அங்கே போய் தங்கிட்டு ராத்திரி தூங்கிட்டு 3 நாள் மீட்டிங் அப்படி தான் வந்தார். ஒரு நாளைக்கு எத்தனை கோடி தெரியுமா? பிளேனுக்கு மாத்திரம் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய். யோசிப்பாரு. இதெல்லாம் ஆனா தப்புன்னு தான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டேன். அப்போ நம்ம அப்படிதான் மனிதன் அப்படிதான் பார்க்கிறான். அதை நம்ம சொல்ற டைம் ஆயிட்டு. இங்கே ஒரு ஊழியக்காரனுக்கு எபேசு சபை ஊழியருக்கு கர்த்தர் இங்கே எழுதுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். இது நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப யோவான் 89 வயசுல தீர்க்கதரிசி ஆகிறார். 89 வயசுல ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்வு வருதுன்னா அது யாரு? யோவான் தான். நீங்க 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றான், 2வது யோவான்ல 3வது யோவான்ல எழுதுறான், ஒரு ஆளை குறித்து எழுதுறான். அவன் என் பேச்சை கேட்கறதே இல்லை, என்னை மதிக்கிறதே இல்லை, எனக்கு யாரும் கீழ்படுகிறது இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எழுதுறான். அப்போ அதை எழுதும் போது அவனுக்கு 84 வயசு. 84 வயசுல அவனை யாரும் மதிக்கல யோவான. ஆனா 5 வருஷம் கழிச்சு 89 வயசுல உலகம் போட்டுக்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனோட கத்துறவன உயர்த்துறான். நம்ம ஏற்கனவே யோவானுக்கு தாவி செஞ்சிருக்கோம். அவனை என்ன கொப்பையில் போட்டாங்க, அவனை விஷம் கொடுத்தாங்க, அந்த ஆதாரம் நான் பார்த்துருக்கோம். கத்திராமத்துக்கு சொந்தம் தொடர்ந்து இந்த 7 சபை காலங்களை வருகிற நாட்களை பார்க்கணும். கத்திராம ஆசை.